வணக்கம். பாவப்பட்ட மிடில் கிளாஸ் வர்க்கத்தை பற்றி நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அடுத்த வீடியோவாக இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். நேற்று ஜிஎஸ்டியை போட்டு வரிகளை போட்டு எந்த அளவில் அந்த மிடில் கிளாஸை நெருக்கி வருகிறார்கள் அதை பற்றி நீங்க பார்த்தீர்கள். பாப்கார்ன் மீது ஜிஎஸ்டி, நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டியை வித்தாலோ வாங்கினாலோ அதில் ஒரு ஜிஎஸ்டி, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கான ஜிஎஸ்டி, மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டி, இது போன்ற அனைத்து வரிகளுமே உங்கள் மீது போட்டு வேடிக்கை பார்த்து வருகிறது நாட்டு அரசாங்கம். அதாவது மிடில் கிளாஸ் கையில் பணமே இருக்கக்கூடாது, அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அனைத்துமே பிடுங்கி விடுங்கள் என்கிற அந்த கணக்கு. ஏழையாக பிறந்தால் அவர்களுக்கு கவலையே இல்லை, பணமே இல்லை, நீங்கள் என்ன வாங்குவீங்க? பணக்காரராக இருந்தால் அவர்களுக்கு அனைத்து சலுகையுமே கொடுத்து இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. ஆனால் மிடில் கிளாஸாக பிறந்தால் நீங்கள் வரி கட்டணும். இந்த நாட்டை சுமக்கக்கூடிய வேலை உங்கள் தோளில் சுமர்ந்து கொண்டு இந்த நாட்டை நடத்தக்கூடிய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய எக்கனாமிக் பாலிசி. நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது இந்த நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய அடுத்த எக்ஸ்போஷரை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் லோன் வாங்கியிருப்பீர்கள். ஒரு மிடில் கிளாஸுடைய வாழ்க்கை லோனில் தான் தொடங்கும், லோனில் தான் முடியும். கல்விக்கான லோன், அப்படி ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அதில் நீங்கள் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தீர்கள்னா அங்கே ஒரு 8-10 லட்சம் ரூபாய், அதற்காக நீங்கள் வட்டி கடனெல்லாம் வாங்கியிருப்பீர்கள். நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தீர்கள்னா அதற்காக ஒரு லோன் வாங்கியிருப்பீர்கள். ஸ்கூட்டர், கார், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், இன்னும் சொல்ல போனால் மிக்சர் கிரைண்டர், அது வாங்குவதற்கும் ஒரு லோனை வாங்கியிருப்பீர்கள். ஆனால் இது கட்ட முடியாமல் போனால், காருக்கு பணம் கட்ட முடியலை, பைக்கு கட்ட முடியலை, அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீர்கள்னா வங்கி அதிகாரிகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய பைக்கு, கார் அதை எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க பணத்தை வசூலிப்பதற்காக. கிரெடிட் கார்டில் நீங்கள் பணம் கட்ட முடியலை, இந்த மாதிரி கோவிட் காலகட்டம் வந்துச்சு, சரி சம்பளம் வரலையே பாவம் விட்டுடலாம், ஒரு கொஞ்சம் சலுகை கொடுத்துடலாம்னா நோ 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 நோ, அந்த வட்டி மேலே வட்டி போட்டு 50,000க்கு 1.5 லட்சம் கேட்கக்கூடிய வங்கிகள் இன்றைக்கும் இருக்கு. சரி, என்னால் கட்டவே முடியலையா, 6 மாதம் 10 மாதமாக எனக்கு வேலையே கிடையாது, எப்படி கட்டுவேன்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபோன் எடுக்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள் வரை அந்த ஃபோன் கால் போகும். ராகுல தெரியுமா, பணம் கட்டலை, எங்கே இருக்கிறாப்புல? எத்தனையோ பேர் சுசைட் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விவசாயிகள் பணம் கட்ட முடியாமல் சுசைட் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் லோன் வாங்குவதே பட்டப்படிப்பு படித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்ற்றி விடுவோம் என்று அந்த நம்பிக்கை. ஆனால் அரசாங்கம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காமல் அந்த பணத்தையும் கட்ட சொல்லி அவர்களை நெரிச்சு கொண்டிருக்கிறது. இது மிடில் கிளாஸோடைய நிலை. அப்படியே நீங்கள் கார்ப்பரேட் பக்கம் திருப்பி விடுங்கள். அம்பானி, அடானி, சீனியர் அம்பானி, ஜூனியர் அம்பானி, அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இது போன்ற 100 நபர்கள், இந்தியாவுடைய 100 டிஃபால்டர்ஸ்கள், கிட்டத்தட்ட 10,80,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சரி பொழைச்சிப்போ, நாங்கள் பார்த்துக்கிறோம், மிடில் கிளாஸ் மேலே நாங்கள் வரியை போட்டு நாங்கள் வசூலிச்சிருக்கிறோம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. அடானி, அம்பானி போன்ற 100 கார்ப்பரேட்கள் அவர்கள் டிஃபால்ட் செய்தால், இப்போ அம்பானியோடைய கம்பெனி அம்பானி டிஃபால்ட் செய்தால், அம்பானி டிஃபால்டர் கிடையாது, அம்பானியோடைய கம்பெனி தான் டிஃபால்ட் செய்து விட்டது. அடானி டிஃபால்ட் செய்தால் நோ 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 நோ, அடானி டிஃபால்ட் செய்யவில்லை, அடானியோடைய கம்பெனி தான் டிஃபால்ட் செய்தது. அடானியோடைய ஒரு கம்பெனி டிஃபால்ட் செய்திருந்தால் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் லோன் கிடைக்காது, மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளுக்குமே புதிய புதிய திட்டங்களில் லோன் கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது, வங்கிகள் தயாராக இருக்கிறது. அவர்களுடைய வாகனத்தை சீஸ் செய்வதல்ல, அவர்களுடைய வீட்டில் போய் பூட்டு போடுவதல்ல, அவருடைய ஃபேக்டரிகள் எந்த விதமான பண வசூலும் நடப்பதல்ல, அவருடைய நண்பர்களுக்கு எந்த ஃபோன் காலும் போவதல்ல. வங்கி அதிகாரிகள் கை கட்டி கொண்டு, சார் கொடுக்குறீங்களா சார், சரி 1 ரூபா கொடுக்குறீங்க சார், பரவாயில்லை, பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு அரசு.
இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊழல் சதி நடந்திருக்கிறது என்று. 100 லோன் டிஃபால்ட்டர்ஸ் 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 8.44 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் மீது கடன் இருந்தது. அதிலிருந்து 50% ஸ்லாஷ்ட். அதை நீங்கள் பாருங்கள். மார்ச் 2015ஆம் ஆண்டு 3,23,000 கோடி ரூபாய் டிஃபால்ட்டர் லிஸ்டில் இருந்தது. அதாவது பேட் லோன், என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட். இந்த பணம் வராதுன்னு 2018ஆம் ஆண்டு வருவதற்குள் இதே பணம் 10,30,000 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. 2023ஆம் ஆண்டு அப்படியே பாதியாக குறைந்து 5,71,000 கோடி ரூபாயாக குறைந்து விட்டது. அப்போ 50% கார்ப்பரேட் நபர்கள் கொடுத்து விட்டார்களா? அவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறார்களா? கிடையாது. இந்த 50%-ஐ நம் நாட்டு அரசாங்கம், நிர்மலா சீதாராமன் அவர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வங்கிகளுக்கு கவலைப்படாதீங்க, அதை அழிச்சு விட்டுருங்க, கணக்கை சரி பார்த்துருங்க, நாங்கள் அந்த பணத்தை சரி கட்டி விடுவோம். அதனால தான் இந்த பாப்கார்னில் கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டியை விற்றுனீங்க, அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இந்த 5,71,000 crore rupees எங்கே போனது? மாயமாகி விட்டதா? கிடையாது. இந்த இடத்துல தான் கம்பெனி ட்ரிபியூனல் லா, என்பிஏ இதையெல்லாம் செட்டில் செய்வதற்காக இது போன்ற கம்பெனிகளை அழைக்கிறார்கள். உங்களால் பணம் கொடுக்க முடியவில்லையா? பரவாயில்ல, அண்டர் த டேபிள் ஒரு அறையில் செட்டில்மெண்ட் பேசப்படுது. சார் 5% வட்டி வேண்டாம், உங்களால் கொடுக்க முடியாது, ஒரு 2% வட்டி கொடுத்தால் போதும். நீங்கள் 50,000 கடன் வாங்குனீங்க, பரவாயில்ல, நீங்கள் ஒரு 30,000 ரூபாய் கடன் கொடுங்க போதும். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட்டிடம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பதில்லை. 85% இருந்து 99% வரை அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. அனில் அம்பானியுடைய கம்பெனியான ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 49,000 கோடி ரூபாய் அனில் அம்பானி கம்பெனி மீது கடன் இருந்தது. உலகத்திலேயே எதிர்பார்க்காத, உலகத்திலேயே நடக்காத ஒரு அதிசயம் இந்தியாவில் நடந்தது. 99% டிஸ்கவுண்ட் ஆன் லோன். 49,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிய அனில் அம்பானி திருப்பி கொடுத்தது வெறும் 490 கோடி ரூபாய் மட்டுமே. ரைட் ஆஃப், பரவாயில்ல, மீதம் இருக்கக்கூடிய 45,000 கோடி ரூபாய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் தே ஹேவ் டன். நான் உங்களுக்கு இன்னொரு பட்டியல் எடுத்து காட்டுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், 91,000 crore கடன் டிஎல்எஃப் இருக்கு. இந்த 91,000 crore 60% டிஸ்கவுண்டை கொடுத்து வெறும் 37,000 கோடி ரூபாய் மட்டும் கட்டினால் போதும். 53,000 crore நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுத்து விடுவோம். எப்படி? இந்த டிஎல்எஃப்ஐ வாங்கிய நபர் யாருன்னா பரிமல் குரூப். பரிமல் குரூப் யார்? முகேஷ் அம்பானியோடைய சம்பந்தி. உள்ளுக்குள்ளேயே வாங்கிக்கிறாங்க. நான் ஒரு கடனை வாங்குகிறேன், 50,000 கோடி ரூபாயை வாங்குகிறேன், என்னால் கட்ட முடியலை, டிஃபால்ட்டராக தன்னை எடுத்து காட்டுறேன். அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அதை விலை கொடுத்து வாங்கிடுறாங்க, அடிமாட்டு விலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த வாங்கிய கடன்லேருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிட்டர்ன் வந்த கடன் எவ்வளோ? வெறும் 18% மட்டும்தான். வெறும் 18% மட்டும்தான் நிர்மலா மேடமுடைய அந்த டீம் வசூலித்திருக்கிறது. 100 மார்க்கில் 33 மார்க் வாங்கினால்தான் பாஸே ஆக முடியும். 34 மார்க். இங்கே வெறும் 18% மட்டும் அந்த கடனை வாங்கி, அதுவும் இந்த கார்ப்பரேட் நபர்கள் கொடுக்கவில்லை. உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட், நீங்கள் லோன் கட்டலை அதுக்கான பேமெண்ட், எஜுகேஷன் ஃபீஸ் அந்த கடன் வாங்கினீங்க அதுக்கான பேமெண்ட், விவசாயிகளை மிரட்டி உரட்டி வாங்கக்கூடிய கடன், அந்த வழியாக வந்த பணம் தான் இந்த 18%. மீதம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கோடிக்கணக்காக கடனை வாங்கி இந்த நாட்டை ஏமாற்றிய நபர்கள் அவர்கள் ஹாயாக இருக்கிறார்கள்.
இதுதான் இந்த நாட்டுடைய நிலை. இப்போ இந்த பட்டியலை பாருங்கள். இந்தியாஸ் டாப் 100 டிஃபால்ட்டர்ஸோடைய பட்டியல் என் கையில் இருக்குது. ஆனால் கூட அதில் ஒரு சில நபர்களை நான் எடுத்து காட்டுறேன். டிஎல்எஃப், இவர்கள் மீது இருக்கக்கூடிய கடன் 91 கோடி ரூபாய். செட்டில்மெண்ட் எவ்வளோ பேசப்பட்டது? 37,250 கோடி ரூபாய். எவ்வளோ வேவ் ஆஃப்? 53,750 crores வேவ் ஆஃப். 60% இந்த பணம் மன்னித்து விடப்பட்டது. டிஎல்எஃப் பரிமல் குரூப்பிற்கு மாறப்பட்டது. பூஷன் ஸ்டீல், இவர்கள் மீது இருந்த கடன் 57,505 crores. செட்டில்மெண்ட் பேசப்பட்டது 35,200 கோடி ரூபாய். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்கவுண்ட் 22,305, கிட்டத்தட்ட 40% டிஸ்கவுண்ட். இதை வாங்கியது யார்? டாடா ஸ்டீல். பூஷன் ஸ்டீல் டாடா ஸ்டீலுக்கு வைக்கப்பட்டது. எஸ்ஆர் குரூப், இவர்கள் மீது 54,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. செட்டில்மெண்ட் பேசப்பட்டது 42,000, இவர்களுக்கு 23% டிஸ்கவுண்ட். பூஷன் பவர் 48,000 கோடி ரூபாய் கடன், டிஸ்கவுண்ட் பேரம் பேசப்பட்டது 19,350 கோடி, 60% டிஸ்கவுண்ட். இன்னொரு மிகப்பெரிய முதலாளி இருக்கிறார், லான்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கூடிய நபர். 47,000 crore rupees கடன் வாங்கி வெறும் 5,300 கோடி ரூபாய் கொடுத்தால் போதும், நீங்கள் ஃப்ரீ ஆகிவிடலாம். 88% டிஸ்கவுண்ட். வீடியோகான் குரூப் 46,000 crores, வெறும் 2,900 கோடி ரூபாய் கொடுத்து முடித்து விட்டார்கள். 94% டிஸ்கவுண்ட். ஆலோக் இண்டஸ்ட்ரி 30,200, வெறும் 5,052 கோடி ரூபாய் கொடுத்தால் போதும், ஃப்ரீ ஆகிவிடலாம். 83% டிஸ்கவுண்ட். ஏபிஜி ஷிப்யார்ட் 22,000 crores, 1,200 crores முடிச்சிட்டாங்க. 95% டிஸ்கவுண்ட். அனில் அம்பானி 99% டிஸ்கவுண்ட், டாப்பில் இருக்கிறார். இப்போ பாருங்கள், அனில் அம்பானி கடன் வாங்கினாலோ, அம்பானி கடன் வாங்கினாலோ, அடானி கடன் வாங்கினாலோ அவர்கள் டிஃபால்ட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்ட முடியலைன்னா உங்கள் வீட்டில் பயனில் உள்ள அந்த வாஷிங் மிஷினை எடுத்து செல்வார்கள் இதே பேங்க் எம்ப்ளாயீஸ்கள். இல்லை வீட்டு வாசலில் வந்து கொச்சையாக பேசுவார்கள். உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மிரட்டலை கொடுப்பார்கள். உங்களை அசிங்கப்படுத்துவார்கள். இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்கானதா அல்லது கார்ப்பரேட்கானதான் புரிந்து கொள்ளுங்கள். கார்ப்பரேட்னர்கள் லோனை வாங்க போகும்போது அவர்களுக்கு வெறும் 5 to 7% தான் வட்டி. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஹவுசிங் லோனோ இல்லை கார் லோனோ வாங்கி பாருங்கள், குறைஞ்சது 12லேருந்து 14% வட்டி. அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அதற்கான வட்டி 12லேருந்து 14%. ஆனால் கோடிக்கணக்காக ரூபாயை வாங்கி 5%, 6% அவர்களை வட்டி கொடுத்து அதுவும் நாங்கள் டிஃபால்ட்டராக மாறிவிடுவோம், 85, 95, 99% டிஸ்கவுண்ட்டை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. 50% இந்த நாட்டு என்பிஏவை மன்னித்து விடவில்லை, 60% மன்னித்து விடவில்லை, 75% மன்னித்து விடவில்லை. இந்த நாட்டில் உள்ள 82%, 82% என்பிஏ இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்துள்ளது, ரைட் ஆஃப் செய்துள்ளது. 10,80,000 கோடி ரூபாய் 3 மாநிலத்திற்கு போகக்கூடிய ஒரு வருடத்திற்கான பட்ஜெட்டே அவ்வளவுதான். இன்னும் சின்ன மாநிலமெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 7, 8, 10 மாநிலத்திற்கு சேர்த்து சேரக்கூடிய அந்த தொகை தான் இந்த 10,80,000 கோடி ரூபாய். 3 லட்சம் 4 லட்சம் கோடி ரூபாய் தான் ஒரு பெரிய ஸ்டேட்டுடைய பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கார்ப்பரேட்கள் வெறும் 100 பேருக்கு 10,80,000 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், உங்கள் மீது போடக்கூடிய வரி எதற்காக? டாக்ஸ் எதற்காக? ஜிஎஸ்டி எதற்காக? உங்களுடைய சின்ன குழந்தை ஆசையாக போய் சாப்பிடக்கூடிய அந்த பாப்கார்ன்
உப்பு போட்டால் 5%, மசாலா போட்டால் 12%, பேக் பண்ணி விற்றால் 18%. அதையும் கணக்கு பார்க்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இன்சூரன்ஸை பற்றி, எஜுகேஷனை பற்றி, உங்களுடைய அதிகாரங்களை பற்றி, உங்களுக்கு சேரக்கூடிய லாபங்களை பற்றி துளி கூட கவலைப்படுவதல்ல. இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறது, இப்படியும் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.